அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் வானத்திற்கு உயர்த்தப்படவில்லை என்பதை திருக்குரான் மற்றும் ஹதீஸுகளிலிருந்து நாம் விரிவாக பார்த்தோம். அதில் கடைசியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவை நான் சுட்டிக்காட்டினேன். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் 2 சஜிதாக்களுக்கு இடையில் வர்ஃபஅனி என்னை உயர்த்துவாயாக என்று துஆ செய்ததையும் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட வானத்திற்கு உடலோடும் உயிரோடும் உயர்த்தப்படவில்லை என்று கூறினோம். ஆகவே வர்ஃபானி என்பது ரஃபா என்ற சொல்லை அல்லாஹ் மனிதனுக்காக பயன்படுத்தும் போது, அல்லாஹ் செயல்படுத்தும் போது அது உடலோடும் உயிரோடும் உயர்த்துவது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் சஹாபா பெருமக்களும் 1400 வருடங்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த துஆவை செய்து வருகின்றோம். ஆக 1400 வருடங்களாக எந்த ஒரு முஸ்லிமும் உடலோடும் உயிரோடும் வானத்திற்கு உயர்த்தப்படவில்லை. ஆக 2 சஜிதாக்களுக்கு இடையில் செய்யப்படுகின்ற உயர்த்துவாயாக என்ற துஆ உடலோடும் உயிரோடும் உயர்த்தப்படுவதை குறிக்காது, மாறாக ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கும், அந்தஸ்தை குறிக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த துஆவை செய்தும் கூட உடலோடும் உயிரோடும் அல்லாஹ் ஒரு முறை கூட உயர்த்தியது கிடையாது. ஆனால் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இந்த துஆவை ஒரு முறை கூட செய்யவில்லை. ஆயினும் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வானத்திற்கு கொண்டு சென்று 2வது வானத்தில் வைத்திருப்பதாக அஹ்மதி அல்லாத பிற முஸ்லிம்கள் நம்பி வருகின்றனர். ஆக உயர்த்துவது என்பது உடலோடும் உயிரோடும் கிடையாது, மாறாக அந்தஸ்தை மட்டுமே குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று இந்த திருக்குரான் ஹதீஸுகள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கூறி நாம் விளக்கிய பிறகும் கூட ஒரு சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் அகராதியில் இருந்துதான், அகராதியினுடைய பொருளை கொண்டுதான் நாம் அறிய முடியும், ஆராய வேண்டும். அகராதி என்ன சொல்கிறதோ அதை வைத்துதான் திருக்குரானையும் ஹதீஸையும் புரிய வேண்டும் என்று அவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக, விளக்கம் கொடுப்பதற்காக மௌலானா மௌலவி ஓஎம் முஸ்லிமில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு தகுந்த சரியான விளக்கத்தை கொடுக்குமாறு அவரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாங்கள் சொன்னது போல மிக அருமையான ஒரு கருத்தை தாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். வர்ஃபானி என்ற இந்த துஆவை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரகாத்திலும் செய்திருந்த போதிலும் கூட அல்லாஹ் அன்னாருக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டும் அப்படியே வானத்துக்கு உயர்த்தவில்லை. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட இந்த துஆவை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவரை அப்படியே உயர்த்தி கொண்டார் என்று சொன்னால் இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்திற்கு மாறுபட்ட ஒரு கொள்கையாக இருக்கிறது. இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு துணை போகும் முகமாக இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மேலான ஒரு அந்தஸ்தை, திருக்குரான் ஹதீஸ் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பதில் நமக்கு என்ன இருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஒரு உண்மையான முஸ்லிம் கொண்டிருக்க முடியுமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழுக்கை தேடி தராதா என்றெல்லாம் நாம் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் பல்வேறு டிவி நிகழ்ச்சிகளில் பலருக்கு இந்த கேள்வி எடுத்து வைத்த போதும் கூட பலரும் இதன் பக்கம் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு உண்மை விளங்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் பலருக்கு இந்த கோணத்தில் சிந்திக்கின்ற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நேசத்தின் காரணமாக உண்மையான ஒரு நல்ல தூய உள்ளத்துடன் சிந்திப்பார்கள் என்றால் அந்த முஸ்லிம்களும் நிச்சயமாக இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். தற்போது தாங்கள் கூறியிருந்தீர்கள், பொதுவாக சிலர் திருக்குரான் ஹதீஸை எடுத்து வைத்திருந்த போதிலும் கூட அதனை அவர்கள் முதன்மையான பொருளாக கொள்ளாமல் அகராதின் அடிப்படையில் நாம் பொருளை பார்க்க வேண்டும்,
என்று அந்த அகராதியைத்தான் பிடிக்கின்றார்கள். அகராதி பிடிப்பதே அவருடைய வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருக்கின்றது. இதை கேட்டு கேட்டு நாம் அது ஒரு வேடிக்கையாகவே நினைக்கின்றோம். ஆனால் சரி, அப்படியே அகராதியைத்தான் நீங்கள் பிடிக்கின்றீர்கள் என்றால், அப்படிப்பட்ட அகராதி பிடிப்பவர்களுக்கும் கூட அகராதியின் அடிப்படையிலேயே அதனுடைய சொல்லர்த்தம் என்ன என்பதையும் நாம் நம்முடைய மைதானத்தில் களத்தில் அவ்வப்போது விளக்கி வந்தே இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலும் அகராதி இதற்கு என்ன தருகிறது? ரஃபா என்பதற்கு எந்த ஒரு அகராதியிலாவது வானத்திற்கு அப்படி உடலை அப்படியே தூக்கி செல்வது என்ற அர்த்தம் வருகிறதா என்று நாம் சிந்திக்க போனால், அகராதியிலும் கூட எந்த ஒரு இடத்திலும் ரஃபா என்ற இந்த சொல்லுக்கு உடலோடு வானத்திற்கு செல்லுதல் என்று எந்த ஒரு இடத்திலும் கூட வரவில்லை. உதாரணத்திற்காக ஒரு சில விஷயங்களை நான் கூறுகின்றேன். அக்ரபுல் மவாரித் என்ற அகராதி நூல், அதனுடைய 3வது தொகுதி 418வது பக்கத்தில் வருகிறது. ரஃபா இல சுல்தானி, ரஃபாஹு இல சுல்தானி ஐ கர்ரபஹு, அதாவது அவர் அவரை மன்னரின் பக்கம் உயர்த்தினார் என்று சொன்னால் அதன் பொருள் அவருடைய நெருக்கமானவராக ஆக்கினார் என்பதாகும். அதாவது இன்னாரை மன்னருடைய அருகில் ரஃபா செய்தார், அதாவது மன்னருக்கு உயர்த்தினார், மன்னர் அளவில் உயர்த்தினார் என்று சொன்னால் அதற்கு பொருள் மன்னர் அளவுக்கு அவர் சென்று விட்டார் என்பது அல்ல, மன்னருடைய அந்த நெருக்கத்தை அவர் பெற்றுவிட்டார் என்பதுதான் இந்த அகராதி பொருளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் சொன்னது போல குர்பத் என்ற அந்த அர்த்தத்தை தான் இது தருகிறது, அதாவது அவருடைய நெருக்கத்தை பெறுதல். இந்த அடிப்படையிலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அந்த ரஃபா என்று வருகின்ற போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெற்றார் என்று அர்த்தம் கொடுக்கலாம். அது கூட இந்த அகராதியின் அடிப்படையில் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு அகராதியிலும் வருகின்றது ரஃபோ தக்ரீபுக்க ஷையா, அதாவது ரஃபோ என்பதன் பொருள் ஒரு பொருளை நெருக்கமாக்குவது என்பதாகும். ரஃபோ என்று சொன்னால், இந்த ரஃபா என்ற வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக இறைவன் 2 முறை திருக்குரானில் கையாண்டு இருக்கின்றானோ, அந்த ரஃபோ என்ற வார்த்தைக்கு இந்த அகராதியிலும் பொருள் தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் ஒரு பொருளை நெருக்கமாக்குவது என்பதாகும். ஆக இங்கேயும் நெருக்கமாக்கிக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தை தான் தருகிறதே தவிர உயர்த்துதல் என்ற அர்த்தத்தை தரவில்லை என்றது. அதே போன்று ரஃபோ என்றால் குர்ப் என்ற நெருக்கம் என்று பொருள்படும் என்று சிஹா ஜௌஹரி தொகுதி 1 பக்கம் 594 இடம்பெற்றிருக்கிறது. சிஹா ஜௌஹரி தொகுதி 1 பக்கம் 594 இது இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இங்கேயும் கூட ரஃபோ என்பதற்கு அது நெருக்கம், குர்ப் என்ற அர்த்தத்தை தான் இவர்கள் தருகிறார்கள். இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக இந்த ரஃபாவை நாம் இந்த அகராதியின் அடிப்படையில் ஒளியில் நாம் சிந்திக்க போனாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த குர்ப் என்ற நெருக்கத்தை அவர் பெற்றார் என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம். அது மிக பொருத்தமான ஒரு கருத்தாகவும் அர்த்தமாகவும் இருக்க முடியும். ஒரு நபியினுடைய அந்த ஷான் என்ற அந்தஸ்துக்கு அது மிக பொருத்தமானதாகவும் இருக்கும். அதே போன்று இன்னும் விளக்கமான முறையில் இன்னொரு அகராதியில் அழகாக வருகிறது பாருங்கள். லிசானுல் அரபு தொகுதி 9 பக்கம் 488 இவ்வாறு வருகிறது. இது உண்மையிலேயே மிக ரஃபா என்பதற்கு மிக அருமையான ஒரு கருத்தை, முக்கியமான இது டிக்ஷனரி, இது ஒரு டிக்ஷனரி, மிகவும் நம்ப தகுந்த ஒரு டிக்ஷனரியாக ஒரு அரபி அகராதியாக இருக்கின்றது. அதில் வருகிறது ஃபி அஸ்மா இல்லாஹி தாலா அர் ராஃபி, அதாவது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களில் ஒன்று அர் ராஃபி என்பதாகும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அல்லாஹ்வுடைய பண்பு பெயரே அர் ரஃபியோ தரஜாத் என்பதுதான், தரஜாத்தை அவன் உயர்த்தக்கூடியவன். இதே கருத்தை தான் இந்த அகராதியிலும் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஃபி அஸ்மா இல்லாஹி தாலா அர் ராஃபி, அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களில் ஒன்று அர் ராஃபி என்பதாகும், அதாவது உயர்த்தக்கூடியவன் என்பதாகும் என்று எழுதிவிட்டு, உயர்த்தக்கூடியவன் என்றால் எதை, உடலையா என்று அவர் விளக்கம் தருகிறார். உடலை அல்ல என்பதற்கு விளக்கம் தருகிறார் பாருங்கள். ஹுவல்லதி யர்ஃபவுல் முஃமின பில் அஸ்ஆதி, அதாவது அந்த இறைவனே மூமின்களை, நம்பிக்கையாளர்களை அவருடைய நற்பாக்கியங்களின் மூலமாக உயர்த்துகின்றான். ஆக இறைவன் இன்னாரை உயர்த்தினான், மூமினை உயர்த்தினான் என்று சொன்னால் அதற்கு அர்த்தமே அவருடைய நற்பாக்கியங்களில் அவரை உயர்த்தினான், நற்பாக்கியங்களின் மூலமாக அவரை உயர்த்தினான் என்றுதான் பொருள். அடுத்து தொடர்ந்து வருகிறது அவுலியா அஹு பித் தகர்ருப், அதாவது அவன் தன்னுடைய வலிமார்களை, தன்னுடைய நேசர்களை குர்பத்தின் மூலமாக, அதாவது இறை நெருக்கத்தின் மூலமாக அவன் உயர்த்துகின்றான். ஆக இங்கே அல்லாஹ் உயர்த்துதல் எப்படி என்பதை மிக தெளிவான முறையில் சொல்லிவிட்டார்கள். ஒன்று, மூமின்களை அவருடைய நற்பாக்கியங்களின் மூலமாக உயர்த்துகின்றான். இன்னொன்று, வலிமார்களை இறைவனுடைய அந்த நெருக்கத்தின் மூலமாக உயர்த்துகின்றான். ஆக உயர்த்துதல் என்று சொன்னாலேயே இந்த 2 பொருள்தான்.
அவருடைய நற்பாக்கியத்தை உயர்த்துதல், அந்தஸ்தை உயர்த்துதல், நாம் சொன்னது போல கண்ணியத்தை உயர்த்துதல் என்ற அர்த்தம் வேண்டுமானால் கொடுக்கலாம். அல்லது அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை அவர் பெற்றார், இது வலிமார்களுக்காக வருகின்றது. அப்போ வலிமார்களுக்காக கூட அல்லாஹ் அவரை உயர்த்தினார் என்று எங்காவது வருகிறது என்றால் அதற்கும் கூட இந்த அகராதின் அடிப்படையில், அரபி அகராதிகளின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெற்றார் என்றுதான் கொடுக்க முடியும். இதற்கு நேர் மாற்றமாக இந்த மக்களோ வானத்திற்கு உயர்த்தினான் என்று அவர்கள் கொடுக்கின்றார்கள். வானம் என்ற சொல்லே வரவில்லை. இவர்கள் எதிர்பார்ப்பது போல அகராதின் அடிப்படையில் நாம் சிந்தித்தாலும் கூட அங்கேயும் கூட எந்த ஒரு இடத்திலும் வானம் என்ற வார்த்தை வரவே இல்லை. இந்த இடத்துல கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மீது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கொள்கை மீது, விளக்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அகராதியில் இருந்தும் ரஃபா என்ற சொல், அல்லாஹ் உயர்த்தினான் என்ற சொல்லை நாம் எப்படி திருக்குர்ஆன் கையாளுகிறது, எப்படி ஹதீஸ் கையாளுகிறது, அரபு இலக்கணம் என்ன சொல்கிறது, அரபு அகராதி என்ன சொல்கிறது என்று பார்த்தோம். இந்த இடத்துல கூட திருப்தி அடையாதவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. அது என்னன்னா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வருகின்ற 2 இடங்கள், அந்த 356, 459, இந்த 2 இடங்கள்ல அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தினான் என்று வருகிறது. தன் என்ற சொல்ல குறிப்பிடுறாங்க, இலகி அல்லது இலா, இலைய அல்லது இலகி. ஆனா மற்ற நீங்க நம்ம எடுத்து வைக்கின்ற ஆதாரங்கள், குர்ஆன், ஹதீஸ், அரபு இலக்கணங்கள், அரபு அகராதியில அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தியதாக வரவில்லை. அல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்து தன் பக்கம் நான் என் பக்கம் உயர்த்தினேன், தன் பக்கம் உயர்த்தியதாக கூறினான் என்றால் இலைஹி அல்லது இலைய என்ற சொல்லி அல்லாஹ் ரஃபா என்ற சொல்லுடன் சேர்த்து ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பயன்படுத்தினான் என்றால் அது உடலோடும் உயிரோடும் வானத்திற்கு உயர்த்துவதுதான் என்று ஒரு புதிய ஒரு விதிமுறையை கூறுகிறார்கள். இதற்கு விளக்கம் கூறினால் இன்னும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். தாங்கள் கூறியது போல ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோமே, ரஃபா என்ற சொல், அல்லாஹ் இன்னாரை ரஃபா செய்தான் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினான் அல்லது அவருக்கு தன்னுடைய நெருக்கத்தை கொடுத்தான் என்றுதான் பொருள். இந்த பொருளை நாம் எடுத்து வைக்கின்ற போது இந்த ஆலிம்கள் அதிகமான முறையில் ஹதீஸ்களிலும் தேடி இருக்கிறார்கள். எங்கேயாவது நேரடியாக உயர்த்துதல் என்ற அர்த்தம் வருகிறதா என்று பார்த்திருக்கிறார்கள். பார்த்து பார்த்து களைப்படைந்துதான் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. எல்லாம் கிடைக்கவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் இந்த ஆட்சேபனைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது என்ன அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் சொல்வதில் எல்லாமே இலா என்ற அந்த இது வரவில்லை. அதாவது பர் ரஃபாஹுல்லாஹு இலைஹி என்ற அந்த 4வது அதிகாரம் 159வது வசனத்தில் எனினும் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தினான், இலைஹி தன்னளவில் என்ற வார்த்தை வருகிறது. அதே போன்று வராஃபியுக இலையா என்று வருகிறது. அப்ப அங்கேயும் கூட நாம் உம்மை என் பக்கம் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறேன். அரபி இலக்கணத்தின்படி இலா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எனவே இலா என்ற அந்த வார்த்தையோடு வரும்போது தன்னளவில் நேரடியாக உயர்த்துதல் என்ற அர்த்தம் தான் கொள்ள முடியும். இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் திருக்குர்ஆனில் இலா என்ற இந்த சொல்லோடு சேர்ந்து வந்திருக்கிறது. நீங்களே எடுத்து வைத்திருக்கின்ற இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியோ அல்லது பெல்லாம் பாவூரை பற்றி அந்த ஆராஃப் என்ற அதிகாரத்தில் வருகிறதே, அங்கே எல்லாம் இந்த இலா என்ற வார்த்தை வரவில்லை. எனவே இதற்கு இலா என்ற வார்த்தையோடு வந்தால் இந்த சொல் வரும் இடத்தில் நேரடியாக உயர்த்துதல் என்ற அர்த்தம் தான் கொள்ள முடியும் என்ற ஒரு நூதனமான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆதாரம் இல்லாத வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் கூட நாம் அவர்களுக்கு விடை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். நேரிய வழியில் சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் தான். ஆலிம்கள் வீண் பிடிவாதத்திற்காக இந்த வாதத்தை எடுத்து வைத்தாலும் கூட அஹ்மதியா ஜமாத்தினுடைய வரலாறு என்னவென்றால், அவருடைய அந்த பிடிவாதமான வாதத்திற்கும் கூட, ஒரு வீண் விவாதத்திற்கும் கூட சரியான ஒரு பதிலை திருக்குர்ஆனின் ஒளியில், ஹதீஸின் ஒளியில், அரபி அகராதியின் ஒளியில் அது பதில் தந்து வந்திருக்கின்றது. இதனை பார்க்கின்ற பலருக்கு அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. எனவேதான் நாம் இதற்கு முன்பு நாம் சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூருடைய அந்த விவாதத்திலும் இவ்வாறு பல குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அதற்கு பதில் தரப்பட்ட போது அந்த 2 விவாதங்களையும் பார்த்த பலருக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது, நேர்வழி கிடைத்திருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தையும் நாம் ஹதீஸின் ஒளியில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட, பற்று கொண்ட, அன்னாரின் மீது நேசம் கொண்ட மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள், நேரிய வழியை பெற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த விஷயத்தின் பக்கமும் வருவோம். தாங்கள் சொன்னது போல திருக்குர்ஆன் 3வது அதிகாரம் 56வது வசனத்திலும் 4வது அதிகாரம் 159வது வசனத்திலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக ரஃபா என்ற வார்த்தையோடு வினைச்சொல்லோடு இலஹி என்ற வார்த்தை வருகிறது தான். இதே மாதிரி வேறு எங்காவது வந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கின்ற போது நாம் பார்க்க முடிகின்றது. தஃப்சீரில் ஒரு இடத்தில் வருகிறது,
ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தஃப்சீர் சாஃபியில் இது இடம்பெற்றிருக்கிறது. இது எந்த ஒரு காதியானுடைய தஃப்சீரும் இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த தஃப்சீர்ல, அந்த தஃப்சீர் சாஃபியில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை பற்றி இந்த சொற்களில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த முஃபஸ்ஸிர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். ஹத்தா இதா தஅல்லாஹு நபியஹு வ ரஃபஹு இலைஹி. இதில் என்ன வருகிறது என்றால், அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடம் அழைத்துக் கொண்டான். தஅல்லாஹு நபியஹு, தன்னுடைய நபியை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்று சொன்ன பிறகு இவர்கள் எதிர்பார்க்கின்ற அதே மாதிரியான இலா என்ற அந்த சொல்லோடு பயன்படுத்தி அவரே கூறுகின்றார் வ ரஃபஹு இலைஹி. மேலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். ஆக எப்படிப்பட்ட பர் ரஃபஹுல்லாஹு இலைஹி என்ற வசனத்தில் வருகிறதோ அதே மாதிரியான ஒரு வசனம் இலா என்ற அந்த சொல்லோடு இந்த முஃபஸ்ஸிர் அவர்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இப்போ இங்கேயும் நாம் கேட்கின்ற கேள்வி இதுதான். எந்த ஒரு இலா என்ற வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் வருகிறது என்று இவர்கள் வாதம் புரிகின்றார்களோ அந்த வாதமும் பொய்யானதாக ஆகிவிடுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதற்கு எதிராக நாம் எழுதாத ஒரு தஃப்சீர், அவர்கள் எடுத்து வைக்கின்ற அந்த தஃப்சீரும் கூட ரஃபஹு என்பது இலைஹி என்ற வார்த்தையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. தன்னளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்று வருகிறது. மரணமடைந்த பிறகு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தினான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் அவர் சென்று விட்டார் என்று யாருமே அதற்கு பொருள் கொடுப்பதில்லை. மீண்டும் மீண்டும் நாம் அதைத்தான் கூறுகின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு சொல் வரும்போது அதற்கு நீங்கள் அந்த பொருளை கொடுக்க முனையாத போது, அந்த பொருள் இல்லை என்று விளங்கி வைத்திருக்கும் போது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வரும்போது மட்டும் ஏன் அடம்பிடிக்கிறீர்கள்? அப்ப இது அந்த கிறிஸ்தவ கொள்கைக்கு துணை போவதற்காகத்தான். உங்களையும் அறியாமலேயே அந்த தவறான ஒரு கொள்கை இந்த முஸ்லிம்களிடம் புகுந்து விட்டதன் காரணமாகத்தான் அதற்கேற்ப மக்கள் சுற்றி வளைத்து இந்த அர்த்தத்தை கொடுக்க முனைகிறார்கள் என்பதை நாம் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று மற்ற தஃப்சீர்களையும் பார்க்கும்போது, உதாரணமாக தஃப்சீர் ஜாமியுல் பயான், தஃப்சீர் ரூஹுல் பயான், சர் சையத் அஹமது கான் அவர்கள் எழுதிய தஃப்சீர், இது போன்ற தஃப்சீர்களை பார்க்கும்போது இந்த ரஃபா என்ற சொல்லை அல்லாஹ் ஒரு மனிதனுக்காக பயன்படுத்தும் போது அந்த மனிதனை அல்லாஹ் நெருக்கமாக்கிக் கொள்கின்றான், அந்தஸ்தை கொடுக்கின்றான், தகுதியை உயர்த்துகின்றான் என்றுதான் வருகிறது. ஆக திருக்குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸுடைய அடிப்படையிலும் அதேபோல் அரபு இலக்கணத்தின் அடிப்படையிலும் அரபு சொல் வழக்கின் அடிப்படையிலும் தஃப்சீர்களின் அடிப்படையிலும் பார்க்கும்போது இந்த ரஃபா என்ற சொல்லை அல்லாஹ் ஒரு மனிதனுக்காக பயன்படுத்தும் போது நெருக்கம் என்றுதான் வரும். உடலோடும் உயிரோடும் வானத்திற்கு உயர்த்துவது என்று ஒருபோதும் கிடையாது. அடுத்து இது விஷயமாக இன்னொரு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஒரு சேலஞ்சை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதாவது தாங்கள் சொன்னது போல, ஏற்கனவே நாம் விளக்கி வந்திருப்பது போல, அல்லாஹ் இன்னாரை ரஃபா செய்தான், அல்லாஹ் இன்னாரை உயர்த்தினான் என்று சொன்னால் அரபி கிராமரின் அடிப்படையிலேயே அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினான் என்றுதான் வருமே தவிர வேறு நேரடியான பொருளில் அவருடைய உடலை உயர்த்தினான், அப்படியே மேலே தூக்கினான் என்றெல்லாம் வரவே வராது என்பதாகும். இப்போ அஹ்மதியா ஜமாத்தும் கூட கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேலஞ்சை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ் இன்னாரை ரஃபா செய்தான் என்று சொன்னால், அதுவும் இலேஹி என்ற வார்த்தை வந்தாலும் கூட, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக இலேஹி என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு வார்த்தை தன்னளவில் உயர்த்தினான் என்று வந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் எடுத்து சொன்னோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூட தன்னளவில் இறைவன் அன்னாரை உயர்த்தி கொண்டான் என்று வந்த இடத்திலும் கூட ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஏறி சென்றார்கள், இறைவன் பக்கம் சென்று அமர்ந்து விட்டார்கள் என்று யாரும் பொருள் கொடுப்பதில்லை. எனவே நம்முடைய சேலஞ்ச் என்னவென்றால், அல்லாஹ் எழுவாயாக இருந்து, ஃபாயில் என்று அரபியில் சொல்வார்கள், அதே போன்று ரஃபா என்ற ஃபேல் வினைச்சொல் வந்திருந்து ஒரு ரூஹ் என்ற அந்த ஆன்மா உள்ள உயிருள்ள ஒரு பொருள் செய்யப்படு பொருளாக மஃபூலாக வருகிறது என்றால், அதாவது அல்லாஹ் இந்த நபரை, இந்த உயிருள்ள ஒருவரை உயர்த்தினான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தான், அந்தஸ்தை கொடுத்தான், பதவியை உயர்த்தினான், படித்தரத்தை உயர்த்தினான் என்றுதான் அர்த்தம் கொடுக்க முடியுமே தவிர நேரடியான முறையில் உயர்த்தினான் என்ற அர்த்தம் வரவே வராது என்பது நம்முடைய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக முழு உலகத்திற்கும் வைத்திருக்கின்ற ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. இது ஒரு சவாலாக இருக்கின்றது. இந்த சவாலை, அறைகூவலை இன்று வரை எந்த ஒரு ஆலிமும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை, தயாராகவில்லை. உண்மையிலே அவர்களுக்கு இதற்கு நேர் மாற்றமான ஒரு கருத்து இருந்திருக்கும் என்றால், குரானிலோ ஹதீஸிலோ அரபி அகராதியிலோ அரபி இலக்கணத்திலோ அரபி கவிதைகளிலோ இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இதற்கான ஒரு உதாரணத்தை கொண்டு வந்திருப்பார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை, ஒரு சவாலை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக எடுத்து வைத்திருக்கும் போது இவர்களால் ஏன் தர முடியாமல் போய்விட்டது? அப்ப இதற்குரிய உண்மை என்னவென்றால், எந்த விதமான சான்றும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. இவர்கள் சுயமாக கொடுக்கின்ற ஒரு சுய விளக்கம் தானே தவிர இது அடிப்படை இதற்கு இஸ்லாத்தில் கிடையாது என்பதுதான் மிக தெளிவான உண்மை. அதே போன்று நாம் ஆரம்பத்திலிருந்து ஒரு கருத்தை நாம் வலியுறுத்தி நாம் சொல்லிட்டு வரோம். என்னன்னா, முஸ்லிம்களுடைய பெரும்பாலார் ஏறக்குறைய 72 கூட்டத்தினுடைய கொள்கை என்னன்னா, கிறிஸ்தவ கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கொள்கையா தான் இருக்கு. கிறிஸ்தவர் என்ன நம்புறாங்கன்னா, ஈசா அவர்கள் இந்த வானத்திற்கு உடலோடும் உயிரோடும் உயர்த்தப்பட்டார், இறைவனுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார், பிற்காலத்தில் இறங்குவார். இது கிறிஸ்தவருடைய கொள்கை. கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை கடவுளா நினைக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய கொள்கை என்னன்னா, கடவுளா நினைக்கல, ஒரு நபியா நினைக்கிறாங்க. ஆனா கொள்கை என்னன்னா, ஈசா நபி அப்படியே உடலோடும் உயிரோடும் வானத்துக்கு போனாரு, பிற்காலத்துல வருவாரு. இதே மாதிரிதான் ஹதீசுகளை பார்க்கும்போது பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார் என்று ஹதீஸ்ல வருது. இப்போ புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல பார்க்கும்போது கடைசி காலத்தில் ஈசா இப்னு மரியம் இறங்குவார் என்று வருது. அந்த இறங்குவார் என்ற வார்த்தையை வைத்து, எவ்வாறு அல்லாஹ் தன்னலையில் உயர்த்தி கொண்டான் என்ற வார்த்தையை வைத்து அவர் உடலோடும் உயிரோடும் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று முஸ்லிம்கள் நம்பினார்களோ, நம்பிக்கொண்டு வருகிறார்களோ, அதே போன்று நசலா என்ற வார்த்தையை வைத்து, அவர் இறங்குவார் என்ற வார்த்தையை வைத்து, ஹதீஸில் வருகின்ற வார்த்தையை வைத்து உடலோடும் உயிரோடும் எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதே உடலோடும் அதே உயிரோடும் பிற்காலத்தில் இறங்குவார் என்று மக்கள் நம்புறாங்க. இது கூட கிறிஸ்தவ கொள்கை தான். இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ஹதீஸை நாம் வரிசையா பார்த்தனா, இது பற்றி மக்களுக்கு நான் சொல்றதுக்கு, மக்கள் புரிந்து கொள்வதற்கு, இந்த நிகழ்ச்சியை புரிந்து சிராத்தை முஸ்தகீம் என்ற அந்த நேரிய வழியை மக்கள் பெறுவதற்கு இது ஈஸியா இருக்கும். நல்ல அருமையான ஒரு கருத்தைத்தான், ஒரு ஆய்வைத்தான் தாங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அதாவது ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகிற்கு சென்றார்கள், கடவுளுடைய கருத்தனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார் என்றெல்லாம் பைபிளில் வருகிறது. இந்த பைபிளினுடைய அந்த கூற்றின் அடிப்படையில் தான் அவர்கள் அப்படி நம்புகிறார்கள். ஆனால் திருக்குரானிலோ ஹதீஸிலோ இஸ்லாத்திலோ அந்த எந்த விதமான கொள்கையும் இல்லை, அதற்கான சான்று இல்லை நாம் என்பதை நாம் நிரூபித்து வந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தில் இவர்கள் என்ன ஆதாரமாக எடுத்து வைக்க முனைகிறார்கள் என்றால், கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியமை பற்றி வருகின்ற அந்த ஹதீஸ்களில் எல்லாம் நஸலா என்ற வார்த்தை வருகிறது, அதாவது அவர் இறங்குவார் என்று வருகிறது. அப்ப இறங்குவார் என்று சொன்னால் அது இறங்குவார்னா அப்ப மேல போனா தானே இறங்க முடியும். அப்ப ரஃபா என்பதற்கு இந்த நஸலா என்ற வார்த்தையிலிருந்து ரஃபா என்ற வார்த்தையை நம்மளால் புரிய முடியாதா? அப்ப இறங்கினார் என்று சொன்னா அப்ப மேல போனா தானே இறங்க முடியும், அப்ப மேல போயிருக்கிறார் தானே அதுக்கு அர்த்தமாகுது என்ற அளவுக்கு கூட மக்கள் இவ்வாறு ஒரு குறுக்கு கேள்வி வைக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நஸலா என்ற வார்த்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறதா என்று சொன்னால் வருகிறது என்பதை தான் நாமும் ஒப்புக்கொள்கிறோம். நம்முடைய கருத்தும் அதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் தோன்ற இருக்கின்ற ஈசா மரியமை பற்றி அவர்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற இடங்களிலெல்லாம் மிக தெளிவான முறையில் வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அபூ தாவூதில் வைன்னஹு நாசிலூன் என்ற வார்த்தை கூட வருகிறது. அதாவது நிச்சயமாக அவர் இறங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அதனுடைய சொற்பொருளாகிறது. சொற்பொருளின்படி பார்க்கின்ற போது நிச்சயமாக அவர் இறங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் பிறகு அவர் மேலே போயிருக்க வேண்டும் என்று தானே பொருள் என்ற ஒரு குறுக்கு கேள்வியை வைக்கிறார்கள். இப்ப இந்த கேள்விக்கும் நாம் விடை காண வேண்டும் என்றால் அந்த வருகின்ற அந்த ஹதீசுகளை பற்றியும் நாம் மிக தெளிவான முறையில் நாம் விளங்க வேண்டும், அதனுடைய வார்த்தைகள் என்ன வந்திருக்கிறது என்று. மற்றபடி அவர் வருகின்ற நேரத்தில் என்ன பணிகளை செய்வார் என்பதை பற்றியும் கூட ஹதீசுகளில் பல விஷயங்கள் காணப்படுகின்றன. அவர் வருவார், சிலுவையை முறிப்பார், பந்தியை கொள்வார், ஜிஸியா வரி அவர் நீக்குவார், அதே போன்று போரை அவர் நிறுத்துவார், அதே போன்று அவர் செல்வத்தை வாரி வழங்குவார். எந்த அளவுக்கு என்றால் வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் வருகிறது. வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லாத அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் என்றெல்லாம் கூட ஹதீஸில் வருகிறது. இந்த ஹதீஸை எல்லாம் நாம் மறுக்கவில்லை. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்றுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தும் ஏற்றுக்கொள்கின்றது. அதே போன்று தஜ்ஜாலை கொள்வார், வெள்ளை மினாராவில் இறங்குவார், அந்த அங்கேயும் கூட இறங்குவார் என்ற வார்த்தை வருகிறது. வெள்ளை மினாராவில் இறங்குவார் என்று சொன்னால் வானத்திலிருந்து தான் இறங்கணும். இந்த இறங்குதல் என்ற வார்த்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வானத்திலிருந்து என்ற வார்த்தையும் சேர்த்து விட்டார்கள். இந்த அடிப்படையில் நம்மளுடைய சேலஞ்ச் என்னவென்றால், இந்த வகையிலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் சென்றதாக முதலில் எந்த ஆதாரம் இல்லை, அதை முதலில் நிரூபித்து காட்டுங்கள். மேலே சென்றிருப்பார் என்றால் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கும் என்றால் அப்ப இறங்குதல் என்பதற்கும் வானத்திலிருந்து வருவார் என்று அர்த்தம் கொடுப்பதற்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கிறது. ஆனால் மேலே சென்றதற்கு எந்த விதமான சஹீஹான ஹதீஸும் இல்லாத போது பிறகு அவர் இறங்குவார் என்பதற்கு இந்த அர்த்தத்தை, நேரடியான அர்த்தத்தை எப்படி நாம் கொடுக்க முடியும் என்றுதான் நாம் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்
தமிழினுடைய அதனுடைய மொழியாக்கத்தில் 3449வது ஹதீஸ் எண்ணாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியினுடைய தமிழ் மொழியாக்கத்தை நான் கூறுகிறேன். 3449வது ஹதீஸ். அதில் வருகிறது, கைஃப அந்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். அதாவது முஸ்லிம்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்னு மரியம் உங்கள் மத்தியில் தோன்றும் போது, மேலும் அவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும்போது முஸ்லிம்களே உங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், முஸ்லிம்களே உங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ, நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் உங்கள் மத்தியில் அந்த இப்னு மரியம் இறங்கும் போது. அப்போ உங்கள் மத்தியில் இறங்கும் போது என்று வருகிறது. ஆக நஸலா என்பதற்கு நேரடியான பொருள் நாம் கொடுக்க முடியாது, தோன்றுதல் என்ற அர்த்தம் தான் இங்கு வரும். இரண்டாவது, முஸ்லிம்கள் மத்தியில் தான் அவர் இறங்குவார் என்பதையும் இது குறிப்பிடுகிறது. இமாமுக்கும் மின்கும் என்றும் வருகிறது. அதாவது உங்களிலிருந்து, மின்கும் என்று சொன்னால் உங்களிலிருந்து அவர் இமாமாக இருப்பார். அப்போ மக்கள் நினைப்பது போன்று அந்த பனி இஸ்ராயேல் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி திருக்குர்ஆனே கூறுகின்றது, ரசூலன் இலா பனி இஸ்ராயேல், பனி இஸ்ராயலுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக அவர் இருக்கிறார் என்ற திருக்குர்ஆன் வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் வசனம் கியாமத் நாள் வரை இருக்க போகிறது, ஒன்றும் இதற்கு மாற்ற முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இப்னு மரியம் என்பவர் உங்களிலிருந்து தோன்றுவார் என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்காக தோன்றுவார் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நிச்சயமாக மின்கும் என்ற வார்த்தையை பற்றி நாம் ஏற்கனவே கூட முந்தைய தொடர்களில் அதனை பற்றி ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த மின்கும் என்ற இந்த வார்த்தை திருக்குர்ஆனில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் கையாளப்பட்டிருக்கிறது. அதுல பெரும்பான்மையான இடங்களில் உம்மத்தே முஹம்மதியாவை பற்றித்தான் அது குறிப்பிடுகின்றது. எனவே இங்கேயும் கூட மின்கும் என்ற வார்த்தையிலிருந்து உங்களிலிருந்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த முஸ்லிம்களிலிருந்து தோன்றக்கூடிய ஒருவராக அவர் இருப்பார் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அடிப்படையில் ஒரு பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நாம் தெளிவான முறையில் விளக்கி இருந்தோம். அப்ப அந்த அடிப்படையில் இறந்து போனவர் திரும்ப வர முடியாது. இந்த அடிப்படையில் மின்கும் என்ற வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே உங்களிலிருந்து தோன்றக்கூடியவர் என்பது வேறு ஒரு ஈசா இப்னு மரியம் தான். அவர் இந்த உம்மத்திலிருந்து தோன்றக்கூடிய இப்னு மரியம் என்ற அந்த தன்மை கொண்டவராக இருப்பார் என்ற அர்த்தத்தில் தான் அதற்கான அர்த்தம் கொடுக்க முடியுமே தவிர நேரடியான பொருள் கொடுக்க முடியாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் மௌலவி சாஹிப். இன்றைய நிகழ்ச்சியில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக ரஃபா, அல்லாஹ் அவரை வானத்திற்கு உயர்த்தினான் என்ற சொல்லை நாம் கூறி அதற்கு விளக்கத்தை கொடுத்தோம். அதே போன்று கடைசியாக நஸல, அவர் வானத்திலிருந்து இறங்குவார் என்று முஸ்லிம்கள் நம்புகின்ற அந்த சொல்லை பற்றி ஹதீஸ்களில் எவ்வாறு வந்துள்ளது என்பதை பற்றி சுருக்கமாக நாம் கூறினோம். ஆக முந்தைய நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், வானத்திற்கு உயர்த்தப்படவில்லை என்பது உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார் என்ற கொள்கையை பற்றி அந்த ஹதீசுகளை எடுத்து வைத்தோம். இனி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் திருக்குர்ஆனுடைய ஒளியில், ஹதீஸ்களுடைய ஒளியில், அரபு இலக்கணத்தின் ஒளியில் இறங்குதல் என்ற சொல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வந்த அந்த சொல் மற்ற ஹதீசுகளில், மற்ற குர்ஆன் ஆயத்துகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ما